எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல 2015ல் கேட்கப்பட்ட வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே ஸ்பீச் நடந்தது. இதில் பிறமொழி சொல் அற்ற தொடர் எதுன்னா ஆன்சர் சி. அதாவது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு. உயர்வு கருதல் பிறப்பில் தாழ்வு தவறு. இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சரியான சொற்றொடர் ஆன்சர் பி. அதாவது பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் வாக்கியங்களை எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். இப்படி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3வது 4வது. அதாவது நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். இவை இரண்டும் சரியான வாக்கியத்தில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது அப்படின்னு இருக்காங்க. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இதில் உள்ள வலு வினா வலு. அடுத்த கொஸ்டின், வரை இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குகன்னு சொல்லியிருக்காங்க. வரை அப்படிங்கிற வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வரைந்தன், வரைந்தவன். வரை அப்படின்னா வினையாளனையும் பெயர் வரைந்தவன். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஏழு பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 டெலிகேட், சாம்பியன், ப்ரொபோசல், அப்புறம் புரோட்டோகால் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா கருத்துரு, மரபு தகவு, பேராளர், வாகைச்சுவடின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டெலிகேட் அப்படிங்கிறது என்னென்னா பேராளர். சாம்பியன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாகைச்சூடி. ப்ரொஃபஸல் அப்படின்னா என்னென்னா கருத்துரு. புரோட்டோகால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபு தகவு. அடுத்த கொஸ்டின், ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக. ஊ என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இறைச்சி, உலகம், உயிர், உயர்வு கொடுத்துருக்காங்க. இதில் ஊ என்ற சொல்லின் பொருள் இறைச்சி. அடுத்த கொஸ்டின், தூ என்னும் சொல்லின் பொருள் பின்பற்றும் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறு, துப்பு, உன், துன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை தூ என்னும் பொருளின் பொருள் உன். அடுத்த கொஸ்டின், பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1ல் சரதம், சூலிகை, மகோததி, அவனி கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் நிலாமுற்றம், நாடு, வாய்மை, கடல்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரதம் அப்படிங்கிறது வாய்மை, சூலிகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலாமுற்றம், மகோததி அப்படிங்கிறது கடல், அவனி அப்படின்னா நாடு. அடுத்து, கீழ்காணும் கருத்துக்களில் தவறானவை சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாத்தமுனா சாற்றமுதுன்னு கொடுத்துருக்காங்க. மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. அடுத்து, ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. அடுத்தது, அமிழ்தத்தை கரும்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்தவனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு. இப்படி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானதை சுட்டி காண்பிக்க சொல்லியிருக்காங்க. தவறானது பார்த்திங்கன்னா அமிழ்தத்தை கரும்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அப்படிங்கிறது தவறானது. அடுத்து,
எண்ணிய எண்ணியாங் கெய்துப எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் உள்ள மோனை வந்து கீழ்க்கதுவாய் அப்படி மோனை. எண்ணிய எண்ணியாங் கெய்துப எண்ணியார். இந்த அடியில் உள்ள மோனை வந்து கீழ்க்கதுவாய் மோனை. பிரித்தெழுதுகளில் தவறாக எது பிரிச்செழுதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து வெண்மதி அப்படிங்கிறத வெண் கூட்டல் மதின்னு பிரிச்சிருக்கிறது வந்து தவறாக பிரிக்கப்பட்ட சொல்லாகும். அடுத்து பொருந்தாத இணையினை காண சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். அழுது அடி அடைந்த அன்பர் வந்து திருமூலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத இணை வந்து டி ஆன்சர். அழுது அடி அடைந்த அன்பர் வந்து திருமூலர். அடுத்து நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. அதாவது நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படிங்கிறது பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. திரு ப்ளஸ் குறள் = திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்கள் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்னும் திருக்குறளை கூறுவர். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருவள்ளுவரது காலம் கிமு 32ஆம் ஆண்டு கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான கூற்று வந்து 1, 3. அதாவது திரு ப்ளஸ் குறள் திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்கள் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என்று பெயர் பெற்றது. அடுத்து சரியான வந்து திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. இது ரெண்டு வந்து திருக்குறளின் சரியான கூற்று. அடுத்து பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தேன்மலை, குயில், தென்றல், இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் வந்து குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் வந்து குயில். அடுத்து பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ல் கோக்கோதை நாடு, பார்ப்பு, புல்லினம், அல்லற் பழனம். பட்டியல் 2ல் பறவை இனம், சேற்று வயல், சேரநாடு, குஞ்சு அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் கோக்கோதை நாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேரநாடு, பார்ப்பு அப்படிங்கிறது இந்த என்னன்னா குஞ்சு, புல்லினம் அப்படிங்கிறது வந்து பறவை இனம், அல்லற் பழனம் அப்படின்னா சேற்று வயல். அடுத்து நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பரிதிமாற் கலைஞர், பம்மல் சம்பந்தர் முதலியார், கிருஷ்ணசாமி பாவலர், விபுலானந்த அடிகள். இதில் வந்து நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பெயர் வந்து பரிதிமாற் கலைஞர். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் வந்து பரிதிமாற் கலைஞர். ஏலாதி பற்றிய கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஏலாதி பற்றிய கூற்றுகளை சரியானது வந்து 1வது 3வது. அதாவது பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் வந்து ஏலாதி. இன்னொன்று வந்து ஏலக்காய், லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருளை சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். இது வந்து ஏலாதி பற்றிய சரியான கூற்றாகும். பொருந்தா இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. வழிபாட்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இதில் இயேசு பெருமான், எஸ்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, சிவபெருமான் வந்து சுந்தரர், புத்தபிரான் வந்து நீலகேசி கொடுத்துருக்காங்க. நபிகள் நாயகம் வந்து உமர் புலவர் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் வந்து புத்தபிரான், நீலகேசி. திரு குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சரில் வந்து உங்களுக்கு வந்து திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றி திரிகுட ராசிப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். அடுத்து திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதைப்பொருள் ஆகும். இவை இரண்டும் வந்து திருக்குற்றால குறவஞ்சி சரியான கூற்றுகளாகும். இந்த 1, 2. அடுத்து 2 வந்து குற்றால குறவஞ்சியில் அது தவறான கருத்துக்கள். அடுத்த கொஸ்டின் மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் கொருவர். மயங்கி மருகி பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் கொருவர். இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர்.
ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியில் குறிக்கப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் சரியான கூற்று வந்து 2ம் 1வது சரியான ஆன்சர். அது வந்து அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகையில் ஒன்று. அடுத்து அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வாரி என்பது பெயர். அடுத்து கடற்பயணத்தின் சிறப்பை வந்து அவை விளக்கும் நூலோடு பொருத்த சொல்லியிருக்காங்க. ஒரு பகுதியில் வந்து விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, காற்றின் போக்கை அறிந்து கலம் செலுத்தினர், கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவலாய் அசைந்தது. அடுத்த பக்கம் பார்ட் 2, அதாவது பட்டியல் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டினப்பாலை, புறநானூறு, மதுரை காஞ்சி, அகநானூறு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கடற்பயணத்தின் சிறப்பை வந்து நூலோடு பொருத்த சொல்லியிருக்காங்க. இதில் விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினாருங்கிறது வந்து மதுரை காஞ்சி. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படிங்கிறது 1வது, அதாவது பட்டினப்பாலை. அடுத்து புனையா ஓவியம் என்பது பொருள் என்ன அப்படின்னா புனையா ஓவியம் அப்படின்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. புனையா ஓவியம் என்பது கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. அடுத்த கொஸ்டின், கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் வந்து மலை என்னும் சொல்லை வந்து குறிக்கிறது. திருவிளையாடல் புராணம் பற்றிய கூற்றுகளில் சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் திருவிளையாடல் பற்றிய கூற்றுகளை வந்து உங்களுக்கு சரியான கூற்று வந்து 2வதும் 3வதும். அதாவது திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். அடுத்து திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. அடுத்து ஒரு பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பட்டியல் 1ல் வந்து தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, தன்னேறில்லாத தமிழ், அடுத்து தமிழ் என்னை ஈர்ந்தது, குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் தட்டி அலங்காரம் மேற்கோள், கிரவுல், கால்டுவெல், தொல்காப்பியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால்டுவெல் சொல்லியிருக்காரு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இது வந்து தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ளது. தன்னேறில்லாத தமிழ் அப்படிங்கிறது தட்டி அலங்கார மேற்கோள், அது வந்து தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது அப்படிங்கிறது வந்து கிரவுல் சொல்லியிருக்காரு. அடுத்து பொறுத்துக நூலும் நூல் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. சிறுபானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பொருநாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை. இந்த பக்கம் முடக்கத்தம கன்னியர், நல்லூர் நத்தந்தனார், அடுத்து கடியலூர் உருத்திரங்க கண்ணனார், நக்கீரர் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் சிறுபானாற்றுப்படை வந்து நல்லூர் நத்தந்தனார், திருமுருகாற்றுப்படை அப்படி வந்து நக்கீரர் ஆசிரியர், பொருநாற்றுப்படை வந்து ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாம கன்னியர். அடுத்து பெரும்பான்ற்றுப்படை ஆசிரியர் பார்த்திங்கன்னா கடியலூர் உருத்திரங்க கண்ணனார். வரிசை 1 வரிசை 2ல் உள்ள வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையம், சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது தேடுபொறி, ஜேர்னல் அப்படின்னா வந்து மின் இதழ், புக் அப்படின்னா என்ன அப்படின்னா மின் நூல்.
அடுத்து கீழே காணப்படுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்திருக்காங்க. சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாய்மானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாய்மானவரது பாடல்களாகும். ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாய்மானவர். பராபர கன்னிகள் தாய்மானவரால் இயற்றப்பட்டது இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருத்தமற்றது அப்படின்னு பார்த்தா, ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாய்மானவர் அப்படிங்கிறது பொருத்தமற்ற கூற்று ஆகும். பட்டியல் 1, 2 பொருத்தி பட்டியல் கீழே தொகுப்பிலிருந்து சரியான விடைகளை சொல்லியிருக்காங்க. அகநானூற்று பாட்டு வைப்பு முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் திணை வந்திருக்கு. இல்லை 10, 20, 30 அப்படிங்கிறது நெய்தல் திணை. 6, 16, 26, 36 அப்படின்னா மருத திணை. 4, 14, 24, 34 அப்படிங்கிறது முல்லை திணை. 2, 8, 12, 18 குறிஞ்சி திணை. ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. வலை, வலை, வாழை, வாழைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வலை அப்படின்னா என்னென்னா மீன் பிடிக்கும் வலை. அடுத்த வலை அப்படிங்கிறது பொந்து. இது வாழை அப்படிங்கிறது மீன் வகை. அடுத்து வாழை, வாழைங்கிறது மர வகை. கீழ்கண்ட கூற்றுகள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. மாயாசனக்கு படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடைப்பவள்ளலை போற்றியுள்ளார் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரியான கூற்று. அதாவது கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். பனு அகமது மரைக்காயர். பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்ணதாசன் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இப்படி 4 பாடல் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் பாடியது இது. இதில் பொருந்தாதது சின்ன பயலே சேதி கேளடா அப்படிங்கிறது கண்ணதாசன் எழுதியது கிடையாது. பொருந்தாத ஒன்று. அடுத்து ராசராச சோழனுலா வைப்பை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒட்டக்கூத்தர். ராசராச சோழனுலா பாடியது ஒட்டக்கூத்தர். பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ல் மாணிக்கவாசகர், ஆண்டாள், சுந்தரர், திருநாவுக்கரசர். இந்த பக்கம் திருத்தொண்ட தொகை, தாண்டகத்தேவேந்தர், திருக்கோவை, நாச்சியார் திருமொழி கொடுத்துருக்காங்க. இதில் மாணிக்கவாசகர் திருக்கோவை, ஆண்டாள் பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா தாண்டகவேந்தர். முன்னீர் வழக்கம் மகடூ ஓடில்லை என்று கூறியவர் யார்? முன்னீர் வழக்கம் மகடூ ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். காண்பவனவற்றில் பொருத்தமற்றதை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏல தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்து என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரைக்கவித்தலகம் மருகதாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருகதாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது கொடுத்துருக்காங்க. அடுத்து நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார் கொடுத்துருக்காங்க. அடுத்து காரை முத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசன் கொண்டு கொடுத்துருக்காங்க. இதில் பொருத்தமற்ற சொல் நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். இதை பொருத்தமற்ற
இல்லை சி மட்டும் வந்து பொருத்தமற்ற வாக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, "இருட்டறையில் உள்ளதடா உலகம்" என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்பதை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளதுன்னா, திருப்பெருந்துறை. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் உள்ள இடம் வந்து திருப்பெருந்துறை. அடுத்து கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யாருன்னா, நாமு வெங்கடசாமி நாட்டார். கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் யாருன்னா, அப்துல் ரகுமான். மரபுக் கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் வந்து அப்துல் ரகுமான். அடுத்து மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாளும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீரம் இல்லாத வாளும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்து தமிழ் பிரெஞ்சு கைகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கைகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க, பொருத்த சொல்லியிருக்காங்க. 1ல் வந்து புதுமை பித்தன், ஈரோடு தமிழன்பன், வாணிதாசன், கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் வந்து இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. ஜெகதீசன், எத்திராஜி, முத்தையா, சோ. விருதாச்சலம். இதில் புதுமை பித்தன் அவரோட புனைப்பெயர் வந்து புதுமை பித்தன், இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, சோ. விருதாச்சலம். புதுமை பித்தன் இயற்பெயர் விருதாச்சலம். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் வந்து ஜெகதீசன். வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்திராஜ். அடுத்து கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா. பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. இதில் பொருந்தா சொல் என்னங்க கேட்டிருக்காங்க, வெறுப்பு அப்படிங்கிறது வந்து பொருந்தாத சொல். 4 சொல் கொடுத்துருக்காங்க, சுகம், கிள்ளை, வெறுப்பு, தத்தைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தா சொல் வந்து வெறுப்பு. பொருட்டன்று பிரித்தெழ சொல்லியிருக்காங்க, பொருட்டு ப்ளஸ் அன்று. பொருட்டன்று பிரித்தெழ வந்து பொருட்டு ப்ளஸ் அன்று. பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். பட்டியல் 2ல் வௌவால், மர்ணம், ஹக்ரீது, கடலைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது பார்த்தா ஹக்ரீது, ஐகார குறுக்கம் வந்து கடலை, ஔகார குறுக்கம் வந்து வௌவால், மகர குறுக்கம் வந்து மருணம். அகவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. அகவரிசைப்படி 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் வந்து மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு, பள்ளம், மொழிபெயர்ப்பு இப்படிங்கிறது அகவரிசையில் சரியாக உள்ள ஆன்சர் வந்து பி. பின்வருவற்றில் பொறுத்து சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. விரிநகர், மலரடி, மாப்பழ வாழை, முதுமரம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பண்புத்தொகை, வினைத்தொகை, உம்மைத்தொகை கொடுத்துருக்காங்க. இதில் 2 விரிநகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, மலரடிங்கிறது உவமைத்தொகை, மாப்பழ வாழை அப்படிங்கிறது உம்மைத்தொகை, முதுமரம் அப்படிங்கிறது வந்து பண்புத்தொகை. பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. 3 காலங்கள் ஒன்றனை உணர்த்துவது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து முக்காலத்தையும் உணர்த்துவது படித்தல், கற்பித்தல், எழுதுதல். இன்னொன்று வந்து முற்றுபெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பெயரெச்சம், வினைமுற்று, வினையெச்சம், தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது வந்து வினைமுற்று. 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தை உணர்த்துவது என்னென்னா வினையெச்சம். முக்காலத்தையும் உணர்த்துவது வந்து வினையெச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர். படித்தல், கற்பித்தல், எழுதல் வந்து தொழிற்பெயர். அடுத்து முற்றுபெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது என்ன அப்படின்னா பெயரெச்சம்.
பொருந்தாத இணையினை கண்டறிய சொல்லியிருக்காங்க. திணையும் தொழிலும் கொடுத்துருக்காங்க. முல்லை வந்து வரகு விதைத்தல், களை பிரித்தல் கொடுத்துருக்காங்க. பாலை, குறிஞ்சி, மருதம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து வரகு விதைத்தல், களை பறித்தல், நிறை கவர்தல், சூறையாடல், தேனெடுத்தல், கிழங்கழுதல், மீன் பிடித்தல், உப்பு விட்டல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதில் வந்து பொருந்தாத இணை வந்து மருதத்துக்குரிய மீன் பிடித்தலும் உப்பு விட்டல். அடுத்து அகவரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வந்து கண், கண்டம், கண்டு, கன்னி. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் அகவரிசைப்படி சரியாக உள்ள சொல் வந்து கண், கண்டம், கண்டு, கன்னி. அடுத்து ஐப்பசி மாதம் அடமழை இம்பாங்க. அப்பிசி மாதம் அடமழை இம்பாங்க. இத்தொடரின் பிழை நீங்கி வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். இதுதான் வந்து பிழை நீக்கிய சொல்லாகும். அதாவது அப்பிசி மாதம் அடமழை என்பாங்க அப்படிங்கிறது வந்து ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் அப்படிங்கிறது சரியான வடிவம். கீழொன்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் தெரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நீர், நீர், தீவீர், நீர், நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் வந்து 1, 2, 3 சரியானது. கடைசியாக உள்ள நீ, நீர், நீவீர், நீர், நீங்கள் என்பன வந்து ஒருமை பெயராகும் அப்படிங்கிறது சரியான கூற்று கிடையாது. அடுத்து கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிகோடிட்ட சொற்களுக்கு பொருந்தாத இலக்கண குறிப்புக்கு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் கூவா, குறுகினி அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், வினையெச்சம். கூவா அப்படிங்கிற ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், குறுகினிங்கிறது வினையெச்சம். பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. வாழை, உலை, விலை, வலை கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் தயிர், சுரபுன்னை மரம், இளம்பெண், பிடரி மயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வாழை அப்படிங்கிறது வந்து இளம்பெண், உலை அப்படின்னா வந்து 4வது ஆன்சர் பிடரி மயிர், விலைங்கிறது பார்த்திங்கன்னா தயிர், வலை அப்படிங்கிறது சுரபுன்னை மரம். இன்மையுள் இன்மை விருந்தொராள். இதில் விருந்து என்பது இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பண்பாகு பெயர். விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு வந்து பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் வந்து அம்புஜத்தம்மாள். கீழொன்றுள் பொருத்தமற்ற கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆன்சரில் பொருத்தமற்ற கூற்று வந்து நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து தெளிகிறது அப்படிங்கிறது பொருத்தமற்ற கூற்று ஆகும். பொறுத்து கொடுத்துருக்காங்க. நூலும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு, குயில்பாட்டு, ஆசிய ஜோதி, சங்கொலி. இந்த பக்கம் ஆசிரியர் வந்து பாரதியார், நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன், கவிமணி கொடுத்துருக்காங்க. இதில் பாண்டியன் பரிசு ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். குயில்பாட்டு ஆசிரியர் வந்து பாரதியார். ஆசிய ஜோதி ஆசிரியர் வந்து கவிமணி. சங்கொலி அப்படிங்கிறது ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னா சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுவர் சேக்கிழார். அடுத்து 8 தொகை நூல்களுள் அகப்புறப்பாடல்களை கொண்ட நூல் எது? 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் வந்து பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய கூற்றுகளை சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் முத்தொள்ளாயிரம் பற்றிய கூற்றுகளை சரியான கூற்று வந்து 1வது 4வது, அதாவது 3 + 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 தொள்ளாயிர பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் வந்து முத்தொள்ளாயிரம். அடுத்த சரியான கூற்று வந்து 4வது, அதாவது சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம்.
சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பு வந்து முத்தொள்ளாயிரம். இந்த முத்தொள்ளாயிரத்தில் வந்து 1வதும் 4வதும் வந்து சரியான கூற்று. அடுத்து திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்படுவர் யார்? திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து ராமானுஜர். அடுத்து 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க நூல் அகநூல் எது? 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு. அடுத்து நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா பெயர் தெரியவில்லைன்னு போட்டிருக்கேன். நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. 4 ஆன்சரும் கிடையாது. அதாவது நந்திவர்மனும் கிடையாது, ஜெயங்கொண்டாரும் கிடையாது, குமரகுருபரும் கிடையாது. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டியல் 1ல் கொண்டல், தாமம், புரிசை, மல்லல் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் வந்து மாலை, வளம், மேகம், மதில் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கொண்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேகம், தாமம் அப்படிங்கிறது வந்து மாலை, புரிசை அப்படின்னா வந்து மதில், மல்லல் அப்படின்னா வந்து வளம். முக்கூடர் பளு பற்றி கீழ்கண்ட கூற்றுகள் சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கூடல் பல்லு அதில் வந்து சரியான கூற்று வந்து 1வது 3வது வந்து சரியான கூற்று. அதாவது 1வதுல வந்து முக்கூடல் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பள்ளல் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடர் பள்ளு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று. இன்னொரு சரியான கூற்று வந்து முக்கூடர் பள்ளுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவை 2 வந்து சரியான கூற்று. அடுத்து விற்பெருந்தடத்தோள் வீர இப்பாடல் யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமன். விற்பெருந்தடந்தோள் பாடல் யார், இந்த வரி வந்து யாரை குறிக்கிறது? பாடலுடைய யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமன். அடுத்து திருவேங்கட அந்தாதி இது வந்து நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட அந்தாதி இதை நூலை எழுதியவர் பெயர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேயனார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடலை பாடியவரின் பெயர் வந்து பேயனார். கீழே காணப்படுவற்றில் எவை சரியற்றவை என்று கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான எது சரியில்லாத கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1வதும் 2வது வந்து சரியில்லாத கூற்று. மற்ற 2 வந்து சரியானவை. நற்றிணை செய்யுட்கள் அகவற்பாவால் ஆனவை இது வந்து சரியான கூற்று. இன்னொன்று வந்து நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாட்டு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டியன் மன்னன் ஆவான். 2 வந்து சரியான கூற்று. அவங்க கேட்டிருக்க ஆன்சர் வந்து கீழ்காணுவற்றில் எவை சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 1வது 2வது. அதாவது அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிராது அப்படிங்கிறது வந்து சரியானவை கிடையாது. அடுத்து நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது அப்படிங்கிறது வந்து சரியான கூற்று கிடையாது. பொருந்தா இணை காண சொல்லியிருக்காங்க. களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் திருக்குறள். கூடலில் ஆய்ந்த ஓன்தீன் தமிழன் சிலப்பதிகாரம். பன்னொடு தமிழொப்பாய் இது தேவாரம். இதில் பொருந்தாத இணை வந்து கூடலில் ஆய்ந்த ஓன் தீர்ந்த தமிழன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பொருந்தாத இணை. திரிக்கடிகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை கேட்டிருக்காங்க. திருக்கடிகத்தின் பொருந்தக்கூடிய வந்து திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திருக்கடிகம் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. சுக்குமிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் திருக்கடிகம்.
இது 3 வந்து திரிகடுகம் பற்றிய சரியான கூற்றாகும். அவங்க கேட்டிருக்க ஆன்சர் வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, திரிகடுகம் பற்றிய கூற்றுகள் பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறது தவறான கூற்று. அடுத்த கொஸ்டின். பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் என்ன அப்படின்னா பாம்பு. பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் வந்து பாம்பு. பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ல் வந்து பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வந்து யார்? அடுத்து தொடர்நிலை செய்யுள் பாடுபவர். சொல்லணி அமைத்து பாடுபவர் யார்? இதில் பாடு என கூறியவுடன் பாடுபவர் வந்து ஆககவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் வந்து மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் யார் அப்படின்னா வித்தாரக்கவி. அடுத்து சொல்லணி அமைத்து பாடுபவர் யார் அப்படின்னா சித்திரக்கவி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாருன்னா பாரதியார். பட்டியல் 1ல் வந்து மூலிகையின் பொதுப்பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூலிகையின் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தூதுவளை, கற்றாழை, கரிசலாங்கண்ணி, குறுமிளகு. இந்த பக்கம் குமரி, ஞானப்பச்சிலை, இந்திய மருந்து, தேகராசம் அப்படின்னு சொல்லி சிறப்பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தூதுவளையின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா ஞானப்பச்சிலை. கற்றாழை அப்படின்னு சிறப்பு பெயர் என்னென்னா குமரி. அடுத்து கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தேகராசம். குறுமிளகு இதனோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா இந்திய மருந்து. வரிசை 1ன்னு வரிசை 2 வந்து பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1 வந்து கொலையே களவி, காமத்தி விளைவு, ரெண்டாவது பொய்யே குரலை, கடுஞ்சொல், பயனிச்சொல், வெஃகல், வெகுழல், பொல்லா காட்சி. அடுத்து பிறந்தார் மூத்தார் பிணி நோயற்றார் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பக்கம் வரிசை 2ல் உள்ளம் தண்ணி தோன்றுவன 80 இயல்பு, உடம்பில் தோன்றுவன, சொல்லில் தோன்றுவன 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. கொலையே களவே, காமத்தீ விளைவு அப்படிங்கிறது உடம்பில் தோன்றுவது. பொய்யே குரலை, கடுஞ்சொல், பயனில் சொல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லில் தோன்றுவன. அடுத்து வந்து வெஃகல், வெகுழல், பொல்லா காட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ளத்தில் தோன்றுவது. அடுத்து பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார். இது வந்து 80 இயல்பு. பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ல் வந்து தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், வி.கோ. சூரிய நாராயண சாத்திரியார், கோமல் சுவாமிநாதன், முதுநாரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் தண்ணீர் தண்ணீர் இசைநூல், கருணாமிர்சாகரம், அடுத்து மானவிஜயம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பட்டியலுக்கு கீழே தோப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அப்படிங்கிறது வந்து கருணாமிர்த சாகரம். வி.கோ. சூரியநாராயண சாத்தியார் வந்து மானவிஜயம். கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர் தண்ணீர் எழுதினது. அடுத்து முதுநாரை அப்படிங்கிறது வந்து இசைநூல். பதிற்று பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யாருன்னா கடல் பிறங்கோட்டிய செங்குட்டுவன். பதிற்று பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் பெயர் வந்து கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். முத்தொள் ஆயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருத்தமற்றது வந்து 4வது ஆன்சர். சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கிறது அப்படிங்கிறது முத்தொள் ஆயிரத்தின் கூற்றுகளில் பொருத்தமற்ற கூற்றாகும். பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 வந்து நீல் நெடுங்கண்ணி, அடுத்தது வால் நெடுங்கண்ணி, அடுத்து பழமலைநாதர், செம்பொன் பள்ளியார்னு கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் வந்து கட்கநேத்திரி, விசாலாட்சி, சொர்ணபுரீஸ்வரர், அடுத்தது விருத்திகிரீஸ்வரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது வந்து கட்கநேத்திரி, பழமலைநாதர் அது பார்த்திங்கன்னா வந்து
விருத்தகிரீஸ்வரர். அடுத்து செம்பொன் பள்ளியார். செம்பொன் பள்ளியாருங்கிறது வந்து சொர்ணபுரீச்சரர். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சேது சேதுப்பிள்ளை நூல் எதுன்னா தமிழின்பம். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற பி. சேதுப்பிள்ளையின் நூல் எது அப்படின்னா தமிழின்பம். அடுத்து காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா புனிதவதி. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் வந்து புனிதவள்ளி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுவர் வந்து வாணிதாசன். அடுத்து தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என்று மாற்றி அமைத்து கொண்டவர் யாருன்னா சூரியநாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்ற சொல் எது அப்படிங்கிறாங்க. இதில் பொருத்தமற்ற சொல் வந்து டி ஆன்சர். அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் வைத்தார் அப்படிங்கிறது வந்து பொருத்தமற்ற தேர்வு. அடுத்து ஆசிரியர் சிறுகதையும் பெயர் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் வந்து வாவேசு ஐயர், தாண்டவராய முதலியார், செல்வ கேசவராய முதலியார், கூப்பேரான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பஞ்சதந்திர கதைகள், மங்கையர்க்கரசியின் காதல், காணாமலை காதல், அபிநய கதைகள் கொடுத்துருக்காங்க. இதில் வாவேசு ஐயர் வந்து மங்கையர்க்கரசியின் காதல், இந்த ஆண்டவராய முதலியார் வந்து பஞ்சதந்திர கதைகள் எழுதியவர், செல்வகேசவராய முதலியார் வந்து அபிநய கதைகள் எழுதியவர், கூப்பேரா வந்து காணாமலை காதல் அப்படிங்கிற சிறுகதை எழுதியவர். பொருந்தா இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பொது உடைமை, தனித்தமிழ், பேச்சுக்கலை, புரட்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் புதுமைப்பித்தன், மறைமலை அடிகள், பேரறிஞர் அண்ணா, பாரதிதாசன். இதில் பொருந்தாத இணை வந்து பொது உடைமை, புதுமைப்பித்தன் அப்படிங்கிறது வந்து பொருந்தாத இணை. அடுத்து துப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆனந்தரங்கர். புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதை ஆசிரியர் யாருன்னா லட்சுமி. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் பெயர் லட்சுமி. அடுத்து அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னா காமராசர். யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னா காமராஜர். அடுத்து மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? மனநூலின் ஆசிரியர் வந்து திருத்தக்கத்தேவர். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அம்பை, அனுராதரமணன், திலகவதி, பாக்கியா. இந்த பக்கம் வலம்புரி, காளி, காலச்சுமை தாங்கி, வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. இதில் அம்பை அப்படிங்க பார்த்திங்கன்னா வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அடுத்து ரமணன் எழுதிய வந்து சுமை தாங்கி, திலகவதி எழுதிய வந்து காளி, பாக்கியா அப்படிங்கிறது வந்து வலம்புரி. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 4 எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி விடக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.